சண்டே காலையில் அன்னி கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து கோலம்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்து வந்திருந்தோம். ஸோ நாங்கள் வர்றதுக்குள்ளே அண்ணா மார்க்கெட்டுக்கெலாம் போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்து எல்லாம் வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருந்தாங்க. ஒரு 2 கிலோ கிழிச்ச மீன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு 15 பேருக்கான மீன் குழம்பு தான் இது. ஸோ எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சிடும். கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, பொடிசாக கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதங்கின உடனே உப்பு சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ புளி தண்ணி கூட நல்லா அரைச்ச தக்காளி, வீட்டு மிளகாய் தூள், தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸோ இதை கூட சேர்த்துடலாம். ஸோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. தனி மிளகாய் தூள் வந்து ஆப்ஷனல் தான், வேணுன்றவங்க சேர்த்துக்கோங்க, வேணான்றவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது கூட வேறு எந்த ஒரு பேக்கெட் மசாலாவுமே நாங்கள் சேர்க்கவே இல்லை. வீட்டில் அரைச்சி மிளகாய் தூள் மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஸோ எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் சேர்த்து ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுடலாம். மீன் நல்லா வந்த பிறகு ஒரு அரை முடி தேங்காவை நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணி அந்த பால் மட்டும் சேர்த்துக்குங்க. பால் சேர்த்ததுமே நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. காலையில் டிஃபனே ஒரு அட்டகாசமான மீன் குழம்பு இட்லியோடு சேர்த்து சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பசங்களும் ஒரு வேறு லெவலில் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஆடி மாத திருவிழாவுக்கு போக முடியாமல் மிஸ் பண்ணவங்க எல்லாருமே அடுத்த வீடியோவை பாருங்கள், செம்மையாக இருக்கும். உங்களுக்கு அதை மிஸ் பண்ண ஞாபகமே இருக்காது. ஸோ ஒவ்வொரு ஊரில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஊரில் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு பாருங்கள், செம்மையாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.